அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்று நமது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த தேர்தலில் பலருடைய உண்மை ரூபங்கள் வெளிப்பட்டுள்ளது. அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக 5ஆம் தமிழர் சங்கம் பாண்டியன் ஐயா. இப்போது பாண்டியன் ஐயா என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, அவர் ஒரு ஆசீவகம் அப்படிங்கிற ஒரு பழமையான மதத்தை மீட்டுருவாக்கம் செய்ததாக அவர் சொல்கிறார். அப்போ என்ன பண்ணுறாரு, மீட்டுருவாக்கம் செய்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற தத்துவத்தை அவர்களுக்காக பயிற்றுவித்து ஒரு 50-60 பேர்களை பயிற்றுவித்து அவர்களை இந்த தேர்தலில் நிற்க வைக்கிறார். அப்போ குறிப்பாக அவர் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி என்னவாக இருந்ததுன்னா, நாம் வணங்கும் அந்த ஆசீவக கடவுள்கள் நமக்கு பெரிதாக உதவப் போகிறார்கள், எனவே நாம் வெல்வது உறுதி. அது மட்டும் இல்லாமல் தான் தமிழகத்துக்கான ஒரு இமாம் மகதி, ஒரு தேவதூதன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஆனால் நடந்தது எலெக்ஷனில் அவங்க வெறும் ஒரு 52,000 வாக்குகள் தான் பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது, ஒரு தமிழினத்துக்காக போராடுகிற, தமிழ் தேசியத்துக்காக போராடுகிற, இன்னமும் தமிழர்களுடைய ஆதிக்கடவுளுக்காக போராடுகிற, ஒரு கடவுளை முன்னிறுத்தி போராடுகிற ஒரு கட்சி எப்படி தோற்கும்? அங்கு தோற்றது இவர்களா, இல்லை இவர்களுக்கு பின்னால் இவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய தமிழ் தெய்வங்களா அப்படிங்கிற ஒரு ஐயம்ங்கிறது எல்லாரும் எழுகிறது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 5ஆம் தமிழர் சங்கம் பாண்டியன் ஐயாவுடைய தொடர்ச்சியான அந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அவங்களுடைய வீடியோஸில் பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இலுமினாட்டிகள், பார்ப்பனர்கள் ஒட்டுமொத்தமாக நம்மளது தெய்வ வழிபாடுகளை அவர்கள் தாக்கி அழித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை அவங்க பதிய வைக்கிறாங்க. ஆனால் நம்ம நிகழ் அந்த இதில் பார்த்தோம்னாவே தெரியும், அவர் சொல்வது உண்மைதான். ஏன்னா அவர் சொல்கிறவருடைய கருத்து பெரியார் சொன்ன கருத்துக்கள் கூட ஒத்துப்போகிறது. நிகழுலகத்தில் நம்ம யோசித்து சிந்தித்து பார்க்கும்போது கூட அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒத்து போன மாதிரி இருந்தாலும் கூட, ஆனால் இவர்கள் ஒரு 7 வண்ண ஒரு கொடியை காண்பித்து விட்டு இதுதான் ஆசீவக கொடி என்று சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லை, 7 கன்னியர் வழிபாடு அதெல்லாம் கொண்டு வர்றாங்க. அது கொண்டு வந்ததோடு மட்டுமல்லாமல் இவர்கள்தான் அடுத்தது வழிநடத்தப் போகிறார்கள் ஆசீவகத்தை, ஆசீவக கடவுள் நம்மளிடம் துணை நிற்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி ஒரு ஏமாற்றி அந்த ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டுருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்பொழுது பார்த்திங்கன்னா ஆட்சியில் அவங்க போட்டி போட்டாங்க. போட்டி போட்டு படுதோல்வி அடைந்தார்கள். டெபாசிட் கூட வாங்கலை அப்படிங்கிற நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம். இதில் தன்னை இமாம் மகதியாக அவர் காட்டிக்கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்திகளை நம்மலாம் பார்க்கும் பொழுது, இப்போ இந்த மாதிரியான போலி முகமூடி தரித்தவர்களிடம் இருந்து நம்மளுடைய தமிழ் மக்களை பாதுகாக்க வேண்டும். ஏன்னா இந்த போலி முகமூடி தரித்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட சாதாரண நாம் கணித்த அளவிற்கு கூட இவர்களால் கணிக்க முடியவில்லை என்று சொல்லும் பொழுது இவர்கள் போலிகள் என்பதை தவிர மாற்று கருத்து கிடையாது. என்ன இவர்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள் 5ஆம் தமிழர் சங்கம் அப்படிங்கிற தமிழர் சங்கம்ங்கிற பேர் வச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்களையெல்லாம் மூளைச்சலவை செய்து பார்த்திங்கன்னா 5ஆம் தமிழர் சங்கம் பாண்டியன் என்ன சொன்னார்னா, ஆசீவக கடவுள்கள் துணை இருக்கிறார்கள், அதனுடைய அடிப்படையில் கண்டிப்பாக உறுதியாக வெல்வோம் என்று சொன்னார். ஆனால் நடந்தது என்ன, தமிழக மக்கள் டெபாசிட் இழக்க செய்தார்கள். அப்போது இந்த நிகழ்வுகளை நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு கற்பனையான மனநிலையில் இவர்கள் வாழ்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. குறிப்பாக நம்ம சேனலில் மே 3ஆம் தேதி ஒரு 6 மணி அளவில் நம்ம போட்ட அந்த நேரலையை நீங்கள் போய் பாருங்கள். அந்த நேரலையில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்போம், ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்போம். விஜய் தான் ஆட்சி அமைக்க போகிறாரு, ஆட்சி அமைக்கிறதுக்கு சிஎம் ஆகிறதுக்கு தேவையான தொகுதிகளை அவர்கள் கண்டிப்பாக அவர் பெற்று விடுவாருங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம். அதுதான் மே 4ஆம் தேதி நடந்தது. நீங்கள் மே 4ஆம் தேதி வரைக்கும் எந்த ஒரு ஊடகமும் விஜய் வருவார்னு சொல்லலை. எந்த ஒரு ஆக்சிஸ் நியூ இந்தியா, அப்புறம் யூடியூப்பில் நடத்தக்கூடிய அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் இவங்க தான் சொன்னாங்களே ஒழிய வேறு யாருமே சொல்ல கிடையாது. ஆனாலும் நாம் உறுதியாக சொன்னோம் தேர்தலில். அதே மாதிரி நம்ம கணித்த கணிப்புகள் அவ்வாறே நடந்தது.
நாம் தமிழர் கட்சி 4% தான் ஓட்டு வாங்க போகிறது அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அது அவ்வாறாகவே நடந்தது. இன்னும் குறிப்பாக அதிமுக 51%லேருந்து 60% வரைக்கும் வாங்கும்னு சொன்னால் 54% வாங்கி 54 சீட்டு தான் வாங்கியிருந்தது. அதே மாதிரி திமுக 67லேருந்து 90 வரைக்கும் வாங்கும்னு சொன்னால் 73 சீட்டு வாங்கியிருக்கு. அப்போது நம்ம இந்த பேட்டர்னை வந்து ரொம்ப அழகாக கணிச்சிருக்கோம். நம்ம மக்களோடு இணைந்து தெளிவான நடுநிலையான ஒரு கருத்து கணிப்பை நம்ம எடுத்து முன் வச்சுருக்கோம். அதே சமயத்தில் இவர்கள் 5ஆம் தமிழர் சங்கம் போன்ற கற்பனையான ஒரு மனநிலையிலே வாழ்பவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு உலகத்தை தன்னுடைய அந்த ஒரு உலகமாக கற்பனையான அந்த உலகத்தை உண்மையாக நினைத்து கொண்டு அவர்கள் அவ்வாறாக பயணிக்கிறார்கள் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. எனவே அவர்கள் சொன்னதை போல் அவர்கள் ஏன்னா ஒருத்தனுடைய அவனுடைய நேர்மை, அவனுடைய உண்மை, அவனுடைய தரம் என்பது எப்பொழுது நிரூபிக்கப்படும் என்று சொன்னால் அவன் சொல்வதை செய்வதிலிருந்து தான் இங்கே வந்து நிரூபிக்கப்படும். ஆனால் இவர்கள் சொல்வது ஒன்றாக இருக்கிறது, நடந்தது ஒன்றாக இருக்கிறது எனும்பொழுதே இந்த தமிழ்நாடு, இந்த தமிழ் பெருந்தேசம் அவர்களுக்குண்டான ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறது. அவர்கள் சொல்லக்கூடிய இந்த தமிழ் தெய்வங்களான ஆதி தெய்வங்கள் நமது பாண்டியன் ஐயா அவர்களை கைவிட்டு விட்டது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இவர்கள் சொல்லக்கூடிய ஆசீவக முறையே முதலில் தவறு. இவர்கள் சொல்லக்கூடிய அந்த 5ஆம் தமிழர் சங்கம் என்று ஒரு போலியான ஒரு பெயர்களை உருவாக்கி கொண்டு அவர் ஒரு விஷயத்தை கட்டமைத்து கொண்டு வருகிறார். ஒட்டுமொத்த மக்களும் அதற்கு எதிராக நிற்கிறார்கள். இன்றும் அவர் வந்து குறிப்பாக சொல்லி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருத்தரும் வந்து பரசுராமர், ராமர், ராவணன் இப்படியாக ஏதோ ஒரு கதையை, கற்பனையான ஒரு கதையை கட்டிக்கொண்டு அதனூடாக தன்னுடைய அந்த கருத்தியலை விதைத்து கொண்டு வருகிறார். இதுவரையிலும் பார்த்திங்கன்னா ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக தூய தமிழ் தேசம் பேசி கொண்டு இருக்கிற சீமானனாலேயே முடியாத ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து ஒரு 60 பேரை பயிற்சி கொடுத்து நான் அரசியலில் இறக்கி விட்டேன், அது நடந்துவிடும், ஏதோ யூடியூப்பில் 1 லட்சம் வியூஸ் போயிடுச்சு, ஸோ நான் எல்லா தொகுதியிலையும் 1 லட்சம் ஓட்டு வாங்கிடுவேன் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் என்பதை 5ஆம் தமிழர் சங்கம் உறவுகள் தெரிந்திருப்பார்கள். இப்போ நான் குறிப்பாக என்ன சொல்கிறேன்னா, பாண்டியன் ஐயா வந்து நிறைய உண்மையான விஷயங்கள் சொல்லியிருக்கிறாருங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அவர் சொல்லக்கூடிய அந்த கோர், அதாவது பார்ப்பனர்கள் தமிழருடைய மதத்தை, தமிழுடைய வாழ்வியலை அவர்கள் கவர்ந்து சென்று விட்டார்கள், அவருடைய ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பதெல்லாம் 100% உண்மை. ஆனால் அவர் சொல்லக்கூடிய கதைகள் 100% பொய்யான கதைகள் என்பதை நான் சொல்லவில்லை. 2026 தேர்தல் அவர் சொன்னது நடக்காமல் போனதனால் அவருடைய உண்மைத்தன்மை என்பது வெளிப்பட்டு விட்டது. அதே சமயத்தில் நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அந்த நாம் தமிழர் கட்சி வந்து மிக அழகாக முன்னேறி வந்தது. ஒரு 1%, 4%, 8% என்று உயர்ந்து வந்த அந்த வாக்கு சதவீதமானது ஏன் தற்போது 4%ஆக குறைந்தது என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம் சாட்டை துரைமுருகன் அண்ணன் தான். ஏன்னா அவருடைய அந்த பேச்சுங்கிறது, சீமானண்ணன் எப்பொழுதும் பேசும் பொழுது ஒரு நாகரிகமான ஒரு பேச்சை வந்து முன்னெடுப்பார். அவர் திட்டும் பொழுது கூட பொதுவாக பேசுவார். ஒரு ஒற்றை சார்பில் ஒரு தனி மனித வாழ்க்கையை வந்து சுட்டி காட்டியெல்லாம் பேச மாட்டார். அவ்வளவு நாகரிகமாக பேசக்கூடிய அந்த சீமானண்ணனுடைய அந்த பேருங்கிறது, ஒரு தரம்ங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள்கிட்டையும் உயர்ந்து வந்திருந்ததை நம்ம பார்க்குறோம். ஆனால் கடந்த காலத்தில் என்ன நடந்தது, கடந்த தேர்தலில் என்ன நடந்தது பார்த்திங்கன்னா, சாட்டை துரைமுருகன் சாக்கடை துரைமுருகனாக மாறிவிட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவ்வளவு கேவலமான ஸ்பீச் வந்து வன்மம், அதாவது விஜய் வன்மத்தை வந்து வெளிப்படுத்தி காட்டியிருந்ததை பார்க்குறோம். அதாவது ஒவ்வொரு காணொலியிலையும் பார்த்திங்கன்னா விஜயை பற்றி திட்டுறது, அப்போ தான் வியூஸ் போகுது அப்படிங்கிறதுக்காக அவருடைய யூடியூப் சேனலை வளர்த்து கொள்ளும் விதமாக அவர் வந்து விஜய் திட்டுவதை மட்டுமே வந்து ஒரு பெரிய ஒரு கட்சி கோட்பாடாக, விஜய் திட்டுவது மட்டுமே கட்சியின் நோக்கமாக இப்படியெல்லாம் உருவப்படுத்தி அவர் கொண்டு போகும் பொழுது பார்த்து கொண்டு இருக்கிற பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவ்வளவு கீழ்த்தனமாக பேசுகிறாரே, இந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போடணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம்ங்கிறது வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இப்போ இன்னும் வருங்காலம் கட்டங்கள்லையாவது இந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள் மாதிரியான நபர்களை கட்சியில் சேர்க்காமல் இருப்பது அல்லது கட்சியை விட்டு தள்ளி வைப்பது என்பது அண்ணன் சீமானண்ணனுக்கு ஒரு மிக சிறப்பான வலிமை கொடுக்கக்கூடிய விஷயமாக அமையும். ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்தளவு நான் சந்தித்த நபர்கள் அவ்வாறாக சொல்லியிருக்கிறார். சாட்டை துரைமுருகன் என்ற ஒற்றை நபரால் தான்
நான் என்னுடைய வாக்கை நாம் தமிழர் கட்சிக்கு செலுத்தவில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்போ அந்தளவு வன்மம் கலந்த பேச்சை விஜய் அவர்களுடைய பேரில் வந்து வன்மம் கலந்தக்கூடிய பேச்சை வந்து பண்ணி உளவியலாகவே தன்னை ஒரு சாக்கடையாகவே தன்னை மட்டும் அல்ல தன் கட்சியையும் சாக்கடையாகவே அவர் காட்டிக்கொள்ளக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும் பொழுது மனம் வருத்தமாக இருந்தது. இதுதான் நடக்கப் போகிறது என்று நாம் சரியாக கணித்தோம். அதன் போலவே 4% வாக்கு தான். முன்னாடியே நீங்கள் நம்மளுடைய போஸ்ட்டில் போய் பாருங்கள், 4% வாக்கு தான் நாம் தமிழர் கட்சி வாங்கும். அதற்கு காரணம் சாட்டை துரைமுருகன் என்ற ஒரு பதிவை நம்மளுடைய போஸ்ட்டில் வந்து நம்ம போட்டிருப்போம். அது மாதிரியே நடந்தது. அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, அதிமுக கட்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, அதிமுக கட்சியானது ஒரு தலைமையினுடைய ஆளுமையை இழந்து விட்டதுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம முன்பிருந்தே அதை பார்க்குறோம். ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் இருந்த அந்த ஒரு ஆளுமையானது எடப்பாடி அவர்களிடம் இல்லை. மேலும் எடப்பாடியுடைய அவருடைய அந்த செல்வாக்கை குறைக்கும் விதமாக ஓபிஎஸ் திமுகவில் போய் சேர்றாரு. சசிகலா அம்மா தனியாக போய் அவங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வந்து இன்னும் இப்போ அப்படியெல்லாம் நடக்கும் பொழுது அப்போவே வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் தோற்றுவிட்டார் என்பதுதான் நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அதே சமயத்தில் முந்தானேற்று நடந்த ஒரு விஷயம், பதவியேற்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் தெரிவிக்கிறார். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் வணக்கம் தெரிவிக்கவில்லை. இதுவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் ஸ்டாலின் ஐயாவை போய் சந்தித்திருக்கிறார். மதிமுக வைகோ ஐயாவை, பார்லிமெண்ட் டைகர் வைகோ ஐயாவை போய் சந்திச்சிருக்கிறார். தொல் திருமாவளவன் ஐயாவை போய் சந்தித்திருக்கிறார். அன்புமணி ஐயாவை, ஏன் சீமானனை கூட போய் சந்தித்திருக்கிறார். ஏன்னா மற்றவங்கெல்லாம் கூட அரசியலிலே ஒவ்வொரு சீட்டு வச்சுருக்காங்க. ஆனால் எதுவுமே இல்லாமல் கூட அவருடைய பவர் இருக்கிறது. அப்படி அவர் மதிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்த காரணத்தினால தான் சீமானனை போய் விஜய் அவர்கள் சந்தித்திருந்தார். ஆனால் எடப்பாடியை ஏன் போய் சந்திக்கவில்லை என்று சொன்னீர்கள். ஆனால் அவர் எடப்பாடியிலே போட்டியிடக்கூடிய அந்த தமிழக வெற்றி கழக வேட்பாளரை விலக்கி வாங்கிவிட்டதாக ஒரு செய்தி வந்து பரவிக்கிட்டு இருக்கு. அப்போ இப்படியான ஒரு நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரே காரணத்தினால்தான் விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஐயாவை சந்திக்கவும் இல்லை. அவர் வணக்கம் தெரிவிக்கும் பொழுது மரியாதைக்கு கூட ஒரு வணக்கத்தை அவர் செலுத்தவில்லை என்பது நாம் பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஏனென்றால் போங்கு செய்து தேர்தலிலே வெற்றி பெறும் நபர்களை ஒருபோதும் விஜய் அவர்கள் விரும்புவதில்லை அப்படிங்கிற ஒரு செய்திங்கிறது நமக்கு கிடைக்கிது. அப்போ அடுத்த நடக்கக்கூடிய காட்சிகளும் வழிகளும் என்ன என்பதை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். மேற்கொண்டு தீர்க்க தரிசனங்கள் மட்டுமல்ல, உளவியல் ரீதியாகவும் அடுத்தடுத்து தமிழ்நாட்டிலே அரசியல் நகர்வுகள் என்ன நடக்கப் போகிறது, அதைத் தொடர்ந்து இந்திய அரசியலில் என்ன விதமான மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதையெல்லாம் நாம் ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறோம். கூடிய விரைவில் அதற்கு ஒரு காணொலியை நாம் போட்டு கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம். ஏற்கனவே நம்மளுடைய காணொலி மே 3ஆம் தேதி நம்ம போட்டிருந்த அந்த காணொலியை நீங்கள் போய் பாருங்கள். ரொம்ப துல்லியமாக, ரொம்ப அற்புதமாக நம்ம வந்து நம்மளோட கருத்து கணிப்புகளை சொல்லியிருந்தோம். அதன்படி தான் நடந்தது. எந்த ஒரு ஊடகவியலாளரும் அப்படி ஒரு கருத்து கணிப்பை கொடுக்கவில்லை. ஆனால் சாதாரண யூடியூப்பில் ஒரு சேனலை ஆரம்பித்து கொண்டு பேசி கொண்டிருக்கும் நாம் சரியாக கணித்தோம் அப்படிங்கிறது வந்து நாம் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அது மாதிரியே எதிர்காலத்தில் நிறைய நடக்கக்கூடிய இயற்கை நிகழ்வுகளாக இருக்கட்டும், இன்னும் சொல்லப்போனால் அரசியல் நிகழ்வுகள், கலகங்கள், போர்கள், பஞ்சங்கள், இது எல்லாவற்றையும் இனிவரும் காலங்களிலே நம் யூடியூப் சேனல் வழியாக மக்களிடத்திலே பகிர்ந்து கொள்வோம் என்பது உறுதி. நன்றி, வணக்கம், வாழ்க மனிதன்.